Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூரோபிளாஸ்டிசிட்டினா என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது நீங்கள் நியூரல் ரீஹாபிலிட்டேஷன், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நியூராலஜிக்கல் கண்டிஷன் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்களுக்கு என்னாகும், அவங்களுக்கு நார்மலாக பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நார்மலாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி, எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு கெயிட் இம்பேர்மெண்ட், வாக்கிங் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் மற்ற ஆக்டிவிட்டீஸ் லைக் ஈட்டிங், க்ரூமிங், இந்த மாதிரி எந்த வேலையுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒர்க் ஆகுற ஒரு கான்செப்ட் தான் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி. இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நமக்கு பிரெயின் இருக்குது. இப்போ பிரெயின் டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரெயினில் உள்ள நியூரான்ஸ் இறந்து போகுது அப்படின்னா, அந்த பிரெயின் டேமேஜுக்கு அப்புறம் ஒரு தடவை ஒரு நியூரான் இறந்து போச்சு அப்படின்னா திருப்பி புது நியூரான் வரவே வராது. ஏன்னா பிரெயினுக்கு ஒரு நியூரான் போச்சு அப்படின்னா அது போனது தான். இருக்கிற நியூரான்ஸை வச்சு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பிரெயினில் இன்ஜுரி ஆகிற கேஸ், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். ஸ்ட்ரோக்குங்கிற பட்சத்தில் ஆக்சிஜன் பிளட் சப்ளை கம்மியாகிறதுனால நமக்கு டேமேஜ் நடக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு பர்டிகுலராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேசல் கேங்லியாவில் டோபமைன் கம்மியாகிறதுனால வர பார்க்கின்சனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஹெட் இன்ஜுரியாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேஸ் நமக்கு வரதில் பிரெயினில் டேமேஜ் நடக்குது. இப்போ பிரெயினில் டேமேஜ் ஆன பர்சனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரிப்பீட்டடாக ஒரு ஆக்டிவிட்டியை கொடுப்போம். லைக் நம்ம வாக்கிங் பண்ணோம்னா வாக்கிங் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் அப்பர் லிம் ஆக்டிவிட்டீஸ், கிராஸ்பிங் பண்ணோம்னா கிராஸ்பிங் கொடுப்போம். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி கிரியேட் பண்ணுவோம். இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பிரெயின்ஸோட எபிலிட்டி, அதாவது இப்போ பிரெயினில் டேமேஜ் ஆன செல்லை திருப்பி உருவாக்க முடியாது. ஆனால் பிரெயினோட இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இருக்கிற ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஃபங்க்ஷனலாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ண வைக்கலாம். இப்போ ரிப்பீட்டடாக ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுனால அடாப்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சரையே ரீஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம லைஃப் ஃபுல்லாக கொண்டு வரக்கூடிய ஒரு எபிலிட்டி தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. பேசிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பிரெயினோட கனெக்ஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி விடுறோம். ஓகேவா? இது யூஸ்வலாக அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு. இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆக்டிவிட்டி அவங்கள பண்ண வைக்கும். ஆனால் இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவிட்டி அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வாக்கிங், அதுக்கப்புறம் ஈட்டிங், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா. இதெல்லாம் நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு இன்ஜுரி ஆகிறதுனால என்ன ஆகுது, நம்மளால் அதை பண்ண முடியாமல் போகுது. பண்ண முடியாது போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணி விடலாம் பேஷண்ட்டுக்கு. ரிப்பீட்டடாக அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலமாக இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி ஃபார்ம் பண்ணி விடுவோம். இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது பிரெயினோட எபிலிட்டி, அதாவது நம்ம ரிப்பீட்டடாக ஒரு மூமெண்ட் பண்ணுறதுனால பிரெயினோட எபிலிட்டி டு சேஞ்ச், அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரெயினோட எபிலிட்டி சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் ரீஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாகவும் அதோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம த்ரூ அவுட் லைஃப் நம்ம கேரி பண்ணி கொண்டு போவோம். ஓகேவா? எஸ்பெஷலி இது எப்போ யூஸ் பண்ணுறோம், லேர்னிங் ஆர் இன்ஜுரி. ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியில் பிரெயின் எதை சேஞ்ச் பண்ண, நியூரோபிளாஸ்டிசிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நியூரல் கனெக்ஷன், அதாவது புது நியூரானை இது ப்ரொடியூஸ் பண்ணாது. இப்போ ஒரு நியூரான் இறந்து போச்சு அப்படின்னா இன்னொரு நியூரான் ப்ரொடியூஸ் ஆகாது, புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணாது. என்ன ஆகும் அப்படின்னா நியூரல் கனெக்ஷனை மட்டும், ஒரு புது நியூரல் கனெக்ஷனை மட்டும் க்ரியேட் பண்ணிவிடும். ஓகேவா? இப்போது இந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நார்மலாக ஒரு லேர்னிங் ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பிஃபோர் லேர்னிங். ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நியூரல் கனெக்ஷன் எப்படி இருக்குது, அடுத்து ஆஃப்டர் லேர்னிங். ஓகேவா? இப்போது அந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரீ சினாப்டிக் நியூரான் இருக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட் சினாப்டிக் நியூரான் இருக்குது. இங்கேருந்து இம்பல்சஸ் நமக்கு இந்த போஸ்ட் சினாப்டிக்கில் வரும். ஓகேவா? இப்போது இந்த ப்ரீ சினாப்டிக் நியூரான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கனெக்ஷன் தான் இருக்கு. அதாவது லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா
இந்த கனெக்ஷன் அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நிறையா கனெக்ஷன் வந்துட்டு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து நியூரல் கனெக்ஷன். இந்த நியூரல் கனெக்ஷன் பாத்வேஸை வந்துட்டு நமக்கு அதிகமாக படுத்தி விடுறதுக்கு வந்து இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி வந்து ஹெல்ப் பண்ணும். இதை விட இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த மாதிரி 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. ஓகேவா? இப்போது நான் ஒரு ஆக்ஷன் லைக் எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது என்னாகும், நார்மலாக வந்து இதோட பாத்வே வந்து அங்கேருந்து மோட்டார் இம்பல்சஸ் வந்து இந்த மாதிரி நடக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இன்ஜுரி ஆகுது. இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, இன்ஜுரி வந்து ஆகுது. இன்ஜுரி ஆகும்போது என்ன ஆகும், இங்கேருந்து நமக்கு மோட்டார் கனெக்ஷன் வராது. அப்போ அந்த பேஷண்ட்டால் அந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. அப்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இன்னொரு கனெக்ஷன் நார்மலாக வந்து இதோட பாத்வே வந்துட்டு எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. இந்த பாத்வே நம்ம பண்ணாமல் இன்னொரு பாத்வே வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி விடுவோம். எப்படி அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடாக ஒரு மூமெண்ட் பண்ணுறது மூலமாக ஒரு மூமெண்ட்டை ரிப்பீட்டடாக பேஷண்ட்க்கு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நியூரல் கனெக்ஷன், அதாவது நார்மலாக உள்ள பாத்வே விட இன்னொரு நியூவான ஒரு பாத்வே வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு மூமெண்ட்டை வந்து கொண்டு வருவோம். இதுதான் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி. இதனால என்ன ஆகுது, நமக்கு நியூரல் கனெக்ஷன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு நியூரல் கனெக்ஷன் வந்துட்டு அங்கே அதிகமாக வந்து ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, பேசிக்காக வந்து எப்படி வந்து போஸ்ட் இன்ஜுரி அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நியூரல் கனெக்ஷன் மூலமாக தான் வந்து நடக்குது. இதில் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆர் வீக்கனிங் சினாப்சிஸ், அந்த சினாப்டிக் கனெக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகலாம். ஸ்ட்ரென்தன் ஆகுறது மூலமாக நமக்கு என்னாகும், அந்த ஆக்டிவிட்டி ரிப்பீட்டடாக அவங்களால பண்ண முடியும். வீக்கன் ஆச்சு அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி அவங்களால பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பிரெயின் ஏரியாஸுமே வந்து ரீஆர்கனைஸ் வந்து நடக்குது. ஓகேவா? இதுதான் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்படி தான் ஒர்க் வந்து ஆகுது. இப்போ டைப்ஸ் ஆஃப் நியூரோபிளாஸ்டிசிட்டி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 2 டைப் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டைப் வந்து ஸ்ட்ரக்சரல் பிளாஸ்டிசிட்டி. இந்த ஸ்ட்ரக்சரல் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இன் பிரெயினில் உள்ள அதோட ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து சேஞ்சஸ் வந்து வரும். ஓகேவா? நியூரான்ஸ் இல்லைன்னா வந்து அந்த நியூரான்ஸோட கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு நியூரான் இருக்குது, இந்த நியூரான் வந்து நிறைய நியூரான் கூட கனெக்ட் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வந்து பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் பிளாஸ்டிசிட்டி. இதே ஃபங்க்ஷனல் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரெயினோட ஃபங்க்ஷன், இப்போது இந்த ஏரியா இருக்குது, இந்த ஏரியா தான் இதோட ஃபங்க்ஷனை பண்ணும் அப்படின்னா இந்த ஏரியா டேமேஜ் ஆகும்போது இதோட ஃபங்க்ஷனை இன்னொரு ஏரியா பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் வந்து பண்ணும். அது வந்து ஃபங்க்ஷனல் பிளாஸ்டிசிட்டி. ஓகேவா? ஒரு ஏரியா டேமேஜ் ஆகும்போது அந்த ஏரியா வந்து அதோட ஃபங்க்ஷனை பண்ணாமல் நல்லா இருக்கிற இன்னொரு ஏரியாவை வந்து அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வந்து பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரோக் ஆனதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு ஏரியாவை வந்து மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் பிளாஸ்டிசிட்டி. ஸ்ட்ரக்சரல் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் மூலமாக சினாப்டிக் கனெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி நியூரல் கனெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஃபங்க்ஷனல் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது பிரெயின் வந்து ஒரு டேமேஜ் ஏரியாவிலேருந்து ஒரு ஹெல்த்தி ஏரியாவுக்கு வந்து ஃபங்க்ஷனை வந்து ஷிஃப்ட் வந்து பண்ணுது. இது வந்து ஃபங்க்ஷனல் பிளாஸ்டிசிட்டி. ஓகேவா? இப்போது இந்த மெக்கானிசம் சினாப்டிக், அதாவது இந்த மெக்கானிசம் இந்த சினாப்ஸ் ஃபார்ம் ஆகுது, புதுசாக ஒரு நியூரல் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி வந்து ஸ்ட்ராங்கர் இல்லைனா வீக்கர் கனெக்ஷனாக மாறலாம். ஸ்ட்ராங்கராக மாறும்போது என்னாகும், மூமெண்ட்டை வந்து இன்னும் நல்லா பண்ண முடியும். இதே வந்து வீக்கராக மாறும்போது அவங்களால மூமெண்ட்டை வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 2 இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. லாங் டேர்ம் பொட்டன்சியேஷன், லாங் டேர்ம் டிப்ரெஷன். லாங் டேர்ம் பொட்டன்சியேஷன் அப்படிங்கிறது நம்ம ரிப்பீட்டடாக ஒரு மூமெண்ட் பண்ணி அந்த பாத்வே யாருக்குனே க்ரியேட் ஆன பாத்வே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா அவங்களால அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே பண்ண முடியும். இதே வந்து என்னாகும், இப்போ ஒரு மூமெண்ட் பண்ணணும் ஆனால் அந்த மூமெண்ட் நம்ம பண்ணாமே இருக்கோம் அப்படின்னா நமக்கு லாங் டேர்ம் டிப்ரெஷன் நடக்கும். அப்போ வந்து என்னாகும், யாருக்குனே கற்றுக்கிட்ட ஆக்டிவிட்டியை அவங்களால ஒழுங்காக பண்ண வந்து முடியாது. இதுதான் வந்து அன்யூஸ்டு பாத்வே. எந்த பாத்வே நம்ம யூஸே பண்ணலையோ அந்த பாத்வே கொஞ்ச நாள் வீக்கன் ஆகி நம்மளால் பண்ண வந்து முடியாது. ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்போது இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, லைக் இந்த மாதிரி இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு மூமெண்ட்டை கொண்டு வரதுக்கு இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். நமக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து நியூரல் கனெக்ஷன் உருவாகுது. அது மூலமாக நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டியை ரீகெயின் பண்ணலாம்னு நான் சொன்னேன். இப்போது நம்ம நியூரோபிளாஸ்டிசிட்டி எப்படி வந்து இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரின்சிபல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் வந்து பண்ண முடியும். என்னென்ன பிரின்சிபல் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூஸ் இட் ஆர் லூஸ் இட். யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படின்னா
இப்போது ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு அக்யூட் ஃபேஸில் இருக்காங்க, லைக் ஒரு 10 to 15 days இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஓரளவு அவங்க ஸ்டேபிள் ஆகிட்டாங்க, வைட்டல்ஸ்லாம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா அவங்க ஃபிசியோதெரப்பிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போது வந்து என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ரீகெயின் பண்ணுறதுக்கு உடனே வந்து மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இன்கேஸ் வந்து ஒரு லோயர் லிம்பை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி லைக் வாக்கிங், சைக்கிளிங் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அப்பர் லிம் கையை வந்து நம்ம ஃபுல்லாக கண்டுக்கவே இல்லை அப்படின்னா ஒரு தடவை நம்ம யூஸே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், அது யூஸே இல்லாமல் தான் போகும். அதே மாதிரி தான் நம்ம இன்ஆக்டிவாக யூஸே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த நியூரோபிளாசிட்டி க்ரியேட் ஆகாது, நம்மளால் ஃபங்க்ஷனே ரீகெயின் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், யூஸ் இட் ஆர் லூஸ் இட். செகண்ட் வந்து யூஸ் இட் அண்ட் இம்ப்ரூவ் இட். நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவும் வந்து வரும். ஸோ தட் வந்து என்னாகும், நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். ஸோ தட் இது வந்து செகண்ட் பிரின்சிபல், யூஸ் இட் அண்ட் இம்ப்ரூவ் இட். அதுக்கப்புறம் ரிப்பிட்டேஷன் மேட்டர் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 15 ரெப் வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து கொடுக்கும், ஒரு ஆக்டிவிட்டி வந்து கொடுக்கும் அப்படின்னா இந்த 15 ரெப் வந்து அவங்களுக்கு அடிக்குவேட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இன்னொன்று வந்து நிறைய ரிப்பிட்டேஷன் பண்ணுறது மூலமாக அந்த நியூரல் கனெக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அதில் அந்த ஆக்டிவிட்டியை அவங்களால ஈஸியாக வந்து பண்ண முடியும், பெட்டர் ரிசல்ட்டுமே வரும். இதுதான் வந்து ரிப்பிட்டேஷன். அடிக்குவேட்டான ரிப்பிட்டேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபோர்த் ஒன் வந்து ஸ்பெசிஃபிசிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வந்து சிட் டு ஸ்டாண்ட் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சிட் டு ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ சிட் டு ஸ்டாண்ட் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண இப்போ பேஷண்ட் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் அவங்களால எந்திரிச்சு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வந்து பண்ணும். இன்கேஸ் வந்து சிட் டு ஸ்டாண்டை இது பண்ணாமல் வேறு ஏதாவது லைக் அப்பர் லிம் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா பேஷண்ட்டால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்திக்க முடியாது. சிட் டு ஸ்டாண்டு தான் கொடுத்தா தான் அவங்களால எந்திக்க முடியும். ஸோ இது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த கோல் பேஷண்ட்டுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் வந்து பண்ணணும். லைக் மூவ்மெண்ட் பண்ணணும்னா நமக்கு லோவர் லிம் வாக்கிங், கெயிட் ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்பர் லிம் வேணும்னா கிராஸ்பிங் ஆக்டிவிட்டி, அப்பர் லிம் ஸ்ட்ரென்தனிங் அந்த மாதிரி போகலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு என்னோட கோல் என்ன அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி நம்ம ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். அது வந்து ஸ்பெசிஃபிசிட்டி. அடுத்து ஃபிஃப்த் பிரின்சிபல் வந்து இன்டென்சிட்டி மேட்டர். இன்டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் கரெக்டான இன்டென்சிட்டி, கரெக்டான சேலஞ்சஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குமான்னு பார்க்கணும். ரெகுலராக ஒரே ஆக்டிவிட்டி கம்மியான இன்டென்சிட்டி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ தட் இன்டென்சிட்டி மேட்டர். சிக்ஸ்த் ஒன் வந்து டைம் மேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்ட்ரோக் ஆகுது அப்படின்னா நம்ம இயர்லியர் ஃபேஸில் வந்துட்டு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து இயர்லியர் ஃபேஸில் விட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 6 monthsக்கு அப்புறம் நம்ம ஃபிசியோ கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராக்னோசிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அது நம்ம இயர்லியராக வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப முக்கியம். அதான் டைம்ஸ் மேட்டர். 7th ஒன் வந்து சேலன்ஸ் மேட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல்லான டாஸ்க் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். மீனிங்ஃபுல்லான டாஸ்க் அப்படின்னா இப்போ வந்து ஓல்டேஜாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் அவங்களோட கோல் என்னவாக இருக்கும், மோஸ்ட்லி வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல் ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கிறதுக்கு லைக் பாத்திங், க்ரூமிங், அதுக்கப்புறம் ஈட்டிங் இந்த மாதிரி அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கிறதுக்குள்ள எபிலிட்டி இருந்தால் போதும். அப்போ அவங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக என்ன டாஸ்க் கொடுக்கலாமோ அதை வந்து நம்ம கொடுத்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். இதெல்லாம் வந்து நியூரோபிளாஸ்டிட்டி. ஒரு பேஷண்ட்டுக்கு நியூரோபிளாஸ்டிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து யூஸ் இட் ஆர் லூஸ் இட், யூஸ் இட் அண்ட் இம்ப்ரூவ் இட், ரிப்பிட்டேஷன் மேட்டர், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிசிட்டி, அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி மேட்டர்ஸ், டைம் மேட்டர்ஸ், அதுக்கப்புறம் சேலன்ஸ் வந்து மேட்டர். ஓகே, இப்போது இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியோட கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.